இன்றைய வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமாம் அருமையானவங்களே, ஐயோ எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் மரிப்பதே இல்லை, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் அம்மாவா அப்பாவா நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்பா அவர் தான், எனக்கு அம்மா அவர் தான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு அப்பாவாக அம்மாக இருந்து அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமைகளை அதுக்கு எல்லாவற்றையும் மேலாகவே செய்வார். எனக்கு பாருங்கள், அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, கண் பார்வையும் இல்லை. கர்த்தர் எனக்கு எல்லா தேவையும் நேர்த்தே செய்து கொடுக்குறார். உங்களுக்கும் செய்வார். உங்களுக்கு எல்லா தேவை என்னென்ன தேவையோ உங்கள் தேவையில் கட்டாயம் நிறைவேற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் கண்ணீர் துடைச்சிக்கோங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரு வேளைக்கு என் கணவரை கைவிட்டாரே, நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள், இயேசுவே நீர் எனக்குள்ளே வந்து தங்குங்கப்பா, எனக்கு தான் நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம். என் கணவருக்கு எப்படி உதவி செஞ்சாரோ அதே போல் எனக்கு எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் ஏசுப்பா, எனக்கு இல்லை யாருமே இல்லையே. அர்ப்பணித்து செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம் மருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல, எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் எப்போது என்ன செய்றாரு? உயிரோடு இருக்கிறார். ஆகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கவும் செய்வார். உங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து ரட்சிப்புங்கிறது விடுதலை. ரட்சிப்புன்னு என்ன நினச்சிக்காதீங்க, விடுதலை. உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்கள் கவலையிலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார். எல்லா கண்ணிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதா ரட்சிப்பு. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விட முடியாத பாவம் இருக்குதா? ஐயோ இந்த பாவத்தை விட முடியலையே, நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? முற்றுமுடிய ரட்சிப்பார். உங்களை பாவத்திலிருந்து நிச்சயமாக உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, அவங்க கண்ணீர் துடைச்சிக்காங்க. ஆண்டவரே என்னை முற்றுமுடிய ரட்சிங்கப்பா, நான் பாவத்திலிருந்து விடுதலைப்பட்டு நான் சமாதானமாக உங்களோடு நான் ஒன்றரை கலந்து வாழ வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை முற்றுமுடிய ரட்சிப்பார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே பாவத்தை விட்டு விலக முடியலையான்னு சொல்லி கலங்கியிருக்காங்கப்பா. அவங்கள பாவத்திலிருந்து முற்றுமுறை ரட்சித்து அவங்கள மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரோம் தகப்பனே. அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க. ஐயோ எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை இல்லையான்னு சொல்லி கலங்குறாங்கப்பா. சாபத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணிலிருந்து விடுதலை தாங்க, கவலையிலிருந்து விடுதலை தாங்க, பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளிரங்க பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவங்கள ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க, சமானப்படுத்துங்க. நீங்கள் தான் சமான பிரபு, சமான காரணரைய, சமானத்தின் தேவன், சமான கர்த்தர். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரட்சகரே, அஸ்பநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.